இன்னைக்கு இந்த கமலா சினிமாவிலிருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்னைக்கு எப்படி அவங்களாம் அன்னைக்கு இருந்திருப்பாங்களோ இன்னைக்கு அதே வேகத்தை அதே உத்வேகத்தோட தான் ஒவ்வொருத்தவங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்காங்க. இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார், அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மன்சூர் சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்னைக்கு செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு 30 வயசு மேலே எனக்கு வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும் போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும். நான் எப்பவுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர் சர் நேம் லாஸ்ட் நேம் வரும்போது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு. ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உன்னை பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசா இருக்கும் அது எனக்கு பெருசா எனக்கு புரியல. ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னோட எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும் போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடங்குறப்ப எப்படி சொல்றேன்னு தெரியல. முந்தானேத்து பார்சாதிங்க ஃபோன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிருங்கன்ற. நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம். பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, உன்னை அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்க சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டா அந்த செகண்ட் போய் நிக்கணும்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம்னா அங்க போய் நிக்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசி புள்ள வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு. இந்த படத்தை கொண்டாட நீங்க லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்னைக்கு கேப்டன் இல்ல, அன்னைக்கு நான் பிறந்தேன், ஆனா இன்னைக்கு அப்பா நம்ம கூட இல்ல. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிக்கணும், கேப்டனுக்கு பதில் நம்ம போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்க அப்பாவும் இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடணும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்னைக்கு நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எது ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன். இல்ல நான் போறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன். எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன்.
முடிச்சிட்டு நாளைக்கு காலை நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு மற்ற எந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனா இந்த டைட்டில், இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜய் பிரபார் கண்டிப்பா வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபார் கண்டிப்பா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாவும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.